விடாமல் பெய்து கொண்டிருக்கிற இந்த அடைமழையிலும் எங்களின் அழைப்பை ஏற்று செய்தி சேகரிப்பதற்காக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு என்பது மனிதனுடைய வாழ்வியலில் அடிப்படையில் தேவைகளில் ஒன்றான உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம், உணவு, உடை, உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடத்தை மையமாக கொண்டு வணிகத்தை மேற்கொள்கின்றவர்களை ஒருங்கிணைத்து இந்த மண்ணில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் அவர்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்குவதற்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் சிரமங்களை களைவதற்கும் புதிய சட்டத்திட்டங்களை உருவாக்குவதற்கும் சிக்கல்களை களைவதற்குமான ஒரு பரிந்துரைகளை மைய மாநில அரசுகளுக்கு முன்வைத்து சட்டமாக்க தொடர்ந்து முயற்சிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு கூட்டமைப்பாக தொடர்ந்து தமிழகத்தில் தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் 14 மாநிலங்களில் எந்தவித சமரசமும் இன்றி சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு கொள்கைகள் உண்டு, எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு முன்னெடுப்புகள் உண்டு. அந்த வகையில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னை தலையிடமாக கொண்டு செயல்பட்டாலும் பிற மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 14 மாநிலங்களிலே இந்த கூட்டமைப்பினுடைய நிர்வாக கிளையை விரிவடைய செய்திருக்கிறது. இது 4 அடுக்கு முறையாக செயல்படுகிறது. தேசிய அளவில் தேசிய குழுவாகவும், மாநில அளவில் மாநில குழுவாகவும், மாவட்ட நிலைகளில் மாவட்ட குழுவாகவும், தாலுகா நிலைகளில் தாலுகா குழுவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 54,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டு மிகச்சிறப்பான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்தித்து புதிய நிர்வாகிகளை யாரெல்லாம் ஈடுபாடோடும் ஆர்வத்தோடும் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவார்ந்தம் செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்ட தன்னார்வமும் பேராற்றலும் மிக்க பொறுப்பாளர்களை கண்டறிந்து அவர்களை தேர்தலுக்கு உட்படுத்தி ஜனநாயக அடிப்படையிலே தேர்ந்தெடுத்து 2 ஆண்டுகளுக்கு அவர்கள் இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்படக்கூடிய பணிகளை முன்னெடுப்பதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் வருகிற 2026 மற்றும் 27ஆம் ஆண்டு 2 ஆண்டுகளுக்கான புதிய பொறுப்பாளர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் தேர்வு செய்யப்பட்டு இப்பொழுது அறிவிக்கப்படுகிறார்கள். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய குழுவிற்கு பொதுச் செயலாளராக மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினுடைய MD மிஸ்டர் ஜெயச்சந்திரன் அவர்களும், செயலாளராக கோவையை சார்ந்த திரு செந்தில்குமார் அவர்களும், நிர்வாக செயலாளராக அரியலூரை சார்ந்த கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் திரு கிருஷ்ணகுமார் அவர்களும், வளர்ச்சி செயலாளராக திரு நரேஷ்சன் திருவண்ணாமலை சார்ந்தவர் அவரையும், பொருளாளராக திரு சிகரம் சந்திரசேகர் அவர்களையும், துணைத் தலைவர்களாக கிங்மேக்கர்ஸ் ராஜசேகர் மற்றும் PKR எஸ்டேட் பிரசன்னகுமார் அவர்களையும், செயற்குழு தலைவராக வசந்தம் ஜவஹர் அவர்களையும், ஆலோசனை குழு தலைவராக திரு நேருநகர் நந்து அவர்களையும், அமைப்பு செயலாளராக திரு வெங்கட்ராஜ் மற்றும் திரு ராஜா ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களையும், ஒருங்கிணைப்பாளர்களாக பிராப்சல் ஜெயராம் மற்றும் திரு உதயகுமார் அவர்களையும், இணைச் செயலாளர்களாக திரு பாலசண்முகம் மற்றும் திரு கார்மேகம் அவர்களையும், துணைச் செயலாளர்களாக பாபு ரியாலிட்டி திரு பாபு மற்றும் திரு பாலசுப்ரமணி அவர்களையும், துணை பொருளாளராக திரு சக்திவேல் அவர்களையும், ஆலோசனை குழு துணைத் தலைவராக திரு விஸ்வாக் செல்வம் அவர்களையும், செயற்குழு துணைத் தலைவராக திரு VLC லூர்த்ராஜ் பிரேம் அவர்களையும், ஆலோசனை குழு உறுப்பினர்களாக VIP ஹவுசிங் திரு தனபால், CM ப்ராப்பர்ட்டி திரு தமிழரசன், VIP திரு கிஷோர், திரு ஜெய்சங்கர், திரு நிவாஸ், திரு மோகன், திரு கற்பையா ராஜா, திரு அசோக் ராஜா, திரு அனில் பாய்ஸ் மற்றும் திரு லோகேஷ் ஆகியோர்களையும், செயற்குழு உறுப்பினர்களாக திரு முனைவர் உஷேன், திரு முனீஸ்வரன், வழக்கறிஞர் திரு மோகன், சுரேந்தர் ராஜ், சத்யவேடு திரு சீனிவாசன், ஹைதராபாத் திரு மகேஷ் பாபு, மும்பை திரு ரஞ்சித் குமார், பாலக்காடு திரு வில்சன் தாமஸ், தலைமை நிலை செயலராக திரு கார்த்திக் ஆகிய 39 பேர் தேசிய குழுவிற்கும், அதேபோன்று மாநில அளவில் மனை அபிவிருத்தியாளர்களாக முன்னெடுக்கக்கூடிய லேஅவுட் ப்ரமோட்டர்ஸ் பேனல் குழுவிற்கு மாநில தலைவராக திரு கும்பகோணம் பாலாஜி அவர்களையும், பொதுச் செயலாளராக திரு அச்சரப்பாக்கம் சிவக்குமார் அவர்களையும், செயலாளராக திரு கிளமண்ட் ரொசாரியா அவர்களையும், நிர்வாக செயலாளராக திரு மாறன் அவர்களையும், வளர்ச்சி செயலாளராக திரு கணேசன் அவர்களையும், பொருளாளராக திரு ருணானா மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அவர்களையும், செயற்குழு தலைவராக திரு கலைவாணன் அவர்களையும்,
ஆலோசனை குழு தலைவராக திரு தட்சிணாமூர்த்தி அவர்களையும், துணைத் தலைவர்களாக திரு தியாகராஜன் மற்றும் திரு செல்லப்பெருமாள் ஆகியோர்களையும், ஒருங்கிணைப்பாளராக திரு கோபிநாத் மற்றும் திரு முத்துராமன் அவர்களையும், அமைப்பு செயலாளராக திருமதி கனிமொழி ராஜேஷ் கண்ணா மற்றும் திரு குரு கண்ணன் ஆகியோர்களையும், இணைச் செயலாளராக திருமதி தரணிக்கரசி மற்றும் திரு இசக்கி முத்து ஆகியோர்களையும், துணைச் செயலாளராக திரு ஷானவாஸ் மற்றும் திரு கணபதி ஆகியோர்களையும், ஆலோசனை குழு துணைத் தலைவராக திரு உமா மகேஷ், செயற்குழு துணைத் தலைவராக திரு பாஸ்கரன், துணை பொருளாளராக திரு சங்கர், ஆலோசனை குழு உறுப்பினர்களாக திரு ராகவன், திரு விஸ்வநாதன், திரு மெடிக்கல் நாராயணன், திரு கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர்களையும், செயற்குழு உறுப்பினர்களாக திரு பாலகிருஷ்ணன், திரு சுந்தரபாண்டிய ராஜா, திரு திம்மராஜா, திரு சுரேஷ், திரு யுவராஜ், திரு கண்ணன், திரு தூயமணி, திருமதி பிரியா ஹென்றி, திரு மஞ்சுநாதன், திரு இம்தியாஸ் மற்றும் திரு சிவக்குமார் ஆகிய 34 பேர்களையும், மாநில பில்டர்ஸ் குழுவிற்கு மாநில தலைவராக திரு கண்ணன் நந்தகுமார், பொதுச் செயலாளராக திரு கமலஹாசன், செயல் செயலாளராக திரு சாமிநாதன், நிர்வாகச் செயலாளராக திரு கார்த்திக், வளர்ச்சி செயலாளராக திரு விஜயபாரதி, பொருளாளராக கோவை திரு கணேஷ்குமார், செயற்குழு தலைவராக திரு கோவை ராமநாதன், ஆலோசனை குழு தலைவராக திரு சத்யம் சுதாகர், துணைத் தலைவர்களாக திரு SKM சுரேஷ்குமார் மற்றும் திருவண்ணாமலை நாகராஜ், ஒருங்கிணைப்பாளராக திரு பாஸ்கரன் மற்றும் திரு ஜெகதீஷ் தண்டபாணி, அமைப்புச் செயலாளராக திரு முரளிதரன் மற்றும் திரு வேப்பூர் தாசன், துணைச் செயலாளர்களாக திரு வாமனன் மற்றும் திரு திலோக்சந்த் பன்சாலி, துணைச் செயலாளர்களாக திரு லலித்குமார் மற்றும் திரு பெருமாள், துணை பொருளாளராக திரு ஃபைசல் அகமது அலி, ஆலோசனை குழு துணைத் தலைவராக திரு பிரிமியர் ஸ்ரீராம், செயற்குழு துணைத் தலைவராக திரு தீன் முகமது, ஆலோசனை குழு உறுப்பினர்களாக திரு ஜெயபிரகாஷ், திரு தில்லைவாணன், திரு SKR விஜி, திரு கார்த்திக் மற்றும் திரு யுவராஜ் ஆகியோர்களும், செயற்குழு உறுப்பினர்களாக திரு கோபாலகிருஷ்ணன், திரு ஜெயராஜ், திரு மாணிக்கம், திரு வேல்முருகன், திரு அக்ஷய பிரகாஷ், திரு ராமசாமி, திரு தினகரன் மற்றும் திரு சரவணன் ஆகிய 32 நபர்களும், ஆர்கிடெக்ட் மற்றும் இன்ஜினியர் குழுவிற்கு மாநில தலைவராக திரு பாலசுப்ரமணியம் அவர்களும், பொதுச் செயலாளராக திரு கும்பகோணம் சம்பத் அவர்களும், செயல் செயலாளராக திரு ரமேஷ்குமார் அவர்களும், நிர்வாக செயலாளராக திரு ஹரிகிருஷ்ணன் அவர்களும், வளர்ச்சி செயலாளராக திரு ராம்காந்த் அவர்களும், பொருளாளராக திரு சுரேஷ்குமார் அவர்களும், துணைத் தலைவர்களாக திரு ஜெய் சசிகுமார் மற்றும் திரு யோகநாதன் அவர்களும், ஒருங்கிணைப்பாளர்களாக திரு சஃபியுல்லா மற்றும் வேலூர் வெங்கடேசன் அவர்களும், அமைப்பு செயலாளர்களாக திரு பாலாஜி மற்றும் திரு பாலவசந்த் அவர்களும், இணைச் செயலாளர்களாக திரு முரளி மற்றும் திரு சுதர்சன் அவர்களும், துணைச் செயலாளராக விழுப்புரம் திரு வெங்கடேசன் அவர்களும், செயற்குழு உறுப்பினர்களாக திரு பால் அண்ணா, திரு சவுந்தரராஜன், செல்வி SS தேஜஸ்வினி ஆகிய 18 பேர்களும், அதேபோன்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில குழுவிற்கு தலைவராக திரு அன்பரசு அவர்களும், செயலாளராக அமர் என்கிற திரு மணிசேகர் அவர்களும், செயல் செயலாளராக திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களும், நிர்வாக செயலாளராக திரு சுரேஷ்குமார் அவர்களும், வளர்ச்சி செயலாளராக திரு சக்திவேல் அவர்களும், பொருளாளராக திரு முத்து என்கிற முத்தாலப்பன் அவர்களும், ஆலோசனை குழு தலைவராக திரு முத்துக்குமரன் அவர்களும், துணைத் தலைவராக திரு ஆனந்தன் அவர்களும், அமைப்பு செயலாளராக திரு கந்தன் அவர்களும், துணைச் செயலாளராக திரு கனகராஜ் ஆகியோர்களும், ஆக மொத்தம் 137 பொறுப்பாளர்கள் தேர்வு முறையிலே ஜனநாயக அடிப்படையில் இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் எதிர்வரக்கூடிய 2026 மற்றும் 2027 ஆகிய 2 ஆண்டுகளில் அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து பதிவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக உள்ளாட்சி கிராம ஊராட்சிகள் துறை, நகரக உள்ளாட்சி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி போன்ற நிர்வாகத்துறை, அதேபோன்று தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம், அதேபோன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்குகின்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் என்று சொல்லக்கூடிய DTCP துறைகளில் நிலவுகின்ற பிரச்சனைகளை களைவதற்கு ஆக்கப்பூர்வமாக அறிவார்ந்து எந்தவித சமரசமுமின்றி யாருக்காகவும் எதற்காகவும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எவருக்கும் அடிபணியாமல் தலை நிமிர்ந்து வலிமையாக ஜனநாயக அடிப்படையில் வீரியத்தோடு மிக தைரியத்தோடு சட்ட திட்டங்களை வகுப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்குமான பரிந்துரைகளை முன்னெடுப்பார்கள். அந்த சட்ட திட்டங்களை ஒருவேளை அரசு நிறைவேற்றவில்லை எனில் அது குறித்து நீதிமன்றங்களினுடைய கதவுகளை தட்டி நீதிமன்றங்களிலிருந்து உத்தரவு வரும் வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் பொறுப்பை உணர்ந்து கடமையை உணர்ந்து கண்ணியம் காத்து
செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த கூட்டமைப்பினுடைய நிறுவனர் என்கிற அடிப்படையில் புதிதாக தேர்ந்தெடுத்திருக்கிற அத்துறை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய உள்ளபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேள்வி இருந்தால் கேள்வி. இப்போ அரசு துவக்க காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு பயனுள்ள பல திட்டங்களை கொண்டு வந்தது. அந்த வகையில் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்கிற முறையில் எனக்கு பொறுப்பும் கடமையும் இருந்ததனால பல திட்டங்களை நான் வரவேற்று அரசுக்கு நன்றி பாராட்டியிருக்கிறேன். ஆனால் காலப்போக்கில் துவக்க காலத்திலே முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற போது அவர் சொன்ன வார்த்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் சேர்த்து செயல் திட்டங்களை கொண்டு வருவதாகவும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் காலப்போக்கில் இந்த துறைகள் எப்படி இருக்குதுன்னா தான் கொண்ட கொள்கைகளை நீர்த்து போய் அதை டைலூட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, கோவை முழுமை திட்டம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் அனைத்து நகராட்சிகளிலுமே ஒருங்கிணைந்த முழுமை திட்டம் சொல்லி நிலங்களை வகைப்படுத்தி ஒரு திட்டங்களை தயாரிக்கிறார்கள். அந்த திட்டத்தில் எவையெல்லாம் குடியிருப்புக்கு உகந்தது, எவையெல்லாம் வணிக கட்டடத்துக்கு உகந்தது, எவையெல்லாம் ஃபேக்டரி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்களை கட்டுவதற்கு உகந்தது, எவையெல்லாம் பள்ளி கல்லூரிகளுக்கு உகந்தது, எதிர்கால வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு பிற நகரங்களை இணைப்பதற்கான உள்வட்ட சாலை, வெளிவட்ட சாலை, இணைப்பு சாலைகள், கட்டச்சாலைகள், திட்டச்சாலைகள் என்று சொல்லி ஒரு நகரத்தினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டு ஒரு முழுமை திட்டத்தை தயாரிக்கக்கூடிய பணியை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முன்னெடுக்கும். அந்த வகையில் நீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம்னு 1189 சதுர கிலோமீட்டர் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நிலப்பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். இந்த 1189 சதுர கிலோமீட்டருக்கு பிறகு சென்னையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் உலகமயமாக்கல்ல, நகரமயமாக்கல்ல, நகரத்தை நோக்கி வெகு மக்கள் இங்க வேலை வாய்ப்புக்காக, கல்விக்காக, பொருளாதாரத்துக்காக இங்க சென்னையை நோக்கி வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் சென்னையை விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8,878 சதுர கிலோமீட்டருக்கு அரசு அடையாளம் கண்டு ஆணையை பிறப்பித்தது. ஆனால் அது நிர்வாக காரணங்களுக்காக அது குறைக்கப்பட்டு 5,904 சதுர கிலோமீட்டர், அதாவது சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கே பேட்டை அண்டு பள்ளிப்பட்டு 2 தாலுக்காக்கள் நீங்களாக மீதி உள்ள திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யூர் அண்டு மதுராந்தகம் 2 தாலுக்காக்களை நீங்களாக மீதி உள்ள செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் தாலுக்கா நீங்களாக மீதி உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளை அரக்கோணம் தாலுக்காவையும் ஒருங்கிணைத்து 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சென்னையினுடைய பெருநகர வளர்ச்சி குழுமத்தை விரிவாக்கம் செய்தார்கள். அந்த பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிற நகரங்களை 2 டயர் சிட்டின்னு சொல்லுவோம், 2ஆம் நகரங்களை, அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், திருச்சி, ஒசூர் மற்றும் மதுரை, இந்த பகுதிகளை அடையாளம் கண்டு இதனை முழுமை திட்டத்துக்கு உட்படுத்தி சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் அரசு, நல்ல நோக்கம், வரவேற்க வேண்டியது. எங்களுடைய கூட்டமைப்பும் அதை வரவேற்றது. ஆனால் கோவையில் தற்பொழுது முழுமை திட்டத்தை நிறைவேற்றி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக அந்த முழுமை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். முழுமை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அது என்ன நடைமுறைனா, அங்கே இருக்கக்கூடிய 1,511 சதுர கிலோமீட்டருக்கு, ஒரு சதுர கிலோமீட்டர் 247 ஏக்கர், 1,511 சதுர கிலோமீட்டருக்கு கோவையினுடைய புறநகரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் முழுமை திட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த முழுமை திட்டங்களில் என்ன ஒரு நகைச்சுவை வேடிக்கைன்னு பாருங்க, சர்வே நம்பர் 40ன்னு வச்சுக்கணும்னா 40ல் 1 குடியிருப்பு பகுதியா, 40ல் 2 விவசாய பூமியா, சிட்டிக்குள்ள 40ல் 1 குடியிருப்பு பகுதி, 40ல் 2 விவசாயம், 40ல் 3 ஃபேக்டரி, 40ல் 4 இன்ஸ்டிடியூஷனல் ஜோனு. இப்படி முரண்பாடாக தன் இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக நகர் மற்றும் ஊரமைப்பு துறையினுடைய இயக்குநரகத்தினுடைய உதவி இயக்குநர்கள் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய கருத்துக்களை கேட்காமல், ஏன்னா ஒரு வரைவு மாஸ்டர் பிளானுக்கு, முழுமை திட்டத்துக்கு ஒரு வரைவு தயாரித்தால், டிராப்டிங் பண்ணா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மூலமாக பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்புக்கு உட்படுத்த வேண்டும்.
அது வந்து என்னன்னா OS, அதாவது ஒப்பீனியன் அண்ட் சஜஷன். இந்த ஒப்பீனியன் அண்ட் சஜஷனுக்காக உட்படுத்தி அவர்களுடைய கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக எழுதி பெற்று அந்த அடிப்படையில் தான் அந்த நிலங்களை வகைப்படுத்தணும். ஏன்னா இந்த முழுமை திட்டம் வந்து 2041 ஆண்டிற்கானது. இன்னைக்கு 2025 இருக்கிறோம். 2041 என்னுடைய நிலம் எப்படி அபிவிருத்தி அடைந்திருக்க வேண்டும், டெவலப் ஆகியிருக்கணும், எங்களுடைய நகரம் பிற நகரங்களோடு எப்படி இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த நிலங்களினுடைய வளர்ச்சி, நகரத்தினுடைய வளர்ச்சி, மக்களுடைய குடியேறுதல், இதை பொறுத்து அந்த நகரத்தை வந்து கட்டமைத்திட வேண்டும். அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த ஒப்பீனியன் அண்ட் சஜஷனுக்காக உட்படுத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் வாய் தகராறு ஏற்பட்டு கடைசியில் பெஞ்சையும் சேரையும் இழுத்து போடுற அளவுக்கு, அங்கே கை சண்டை முட்டுகின்ற அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் மாறியது. அது கைவிடப்பட்டுடுச்சு. பப்ளிக்கோட ஒப்பீனியன் அண்ட் சஜஷன் கேட்கல, தேதி குறிப்பிடாமல் மீண்டும் ஒரு தினத்தில் நடத்துகிறோம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. ஆனால் பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்காமலேயே அவர்கள் அந்த மாஸ்டர் பிளானுக்கான வரைவை, முழுமை திட்டத்துக்கான வரைவை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் பல முரண்பாடுகள் இருக்கிறது. சரி சார், இப்போ 40-1 PR ஜோனாகவும், அதாவது குடியிருப்பு பகுதியாகவும், 40-2 விவசாய நிலமாகவும் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 40-1 1 ஏக்கர் இருக்கும், 40-2 1 ஏக்கர் இருக்கும். 2 ஏக்கரையும் நாங்கள் நினச்சி மனைப்பிரிவை ஏற்படுத்தணும்னா நாங்கள் அதை சம்மந்தப்பட்ட DTCPயில் அப்ளை பண்ணி ரீகிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். அந்த நிலத்தை விவசாய நிலத்திலிருந்து குடியிருப்பு பகுதியாக மாற்றம் செய்வதற்கு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துறையை, வருவாய்த்துறையை அணுகணும், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அணுகணும், அங்கேருந்து DTCP ஹெட் ஆஃபீஸ் அணுகணும், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து செக்ரட்டரியேட்டுக்கு போகணும், செக்ரட்டரியேட்லேருந்து மினிஸ்ட்ரேட்டுக்கு போகணும். அதன் பிறகு அரசாணை போடப்பட்டு அந்த நிலம் வகைப்பாடு மாற்றம் செய்யப்படும். ஸோ இதுக்கு குறைந்தபட்சம் 6 மாத காலத்திலேருந்து 2 ஆண்டுகள் ஆகும் ஒரு நிலத்தை மாற்றம் செய்வதற்கு. ஸோ இப்படி முரண்பாடுகள் இருக்கிறது. அதனால் இதுக்கு மறுசீரமைப்பு குழு அமைத்து அந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த அடிப்படையில் அந்த நிலங்களை வகைப்பாடு மாற்றம் செய்து கொடுங்கள் என்று சொல்லி முதல்வருக்கு நாங்கள் கடிதம் எழுதி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இருக்கிறது. அது குறித்து அவர்கள் துறைக்கும் பரிந்துரைத்து அந்த கடிதத்தை ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கை கிணத்தில் போட்ட கல்லை போல கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அது குறித்து எந்த தீர்வும் ஏற்படவில்லை. இதனால் அந்த கோவையினுடைய 1511 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பெருமளவில் வந்து தங்களுடைய நிலங்களை குறித்து கவலை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அபிவிருத்தி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பெயரளவுக்கு அந்த வரைவு, முழுமை திட்டத்துக்கான வரைவு என்கிற பெயரிலே அந்த வரைவு தயாரிக்கப்பட்டு அது நடைமுறைக்கு வந்த பிறகும் ஆனால் அங்கே இருக்கிற பொதுமக்களுக்கு அது பயனற்றவையாக இருக்கிறது. ஆகவே இந்த பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக முதல்வருக்கு இந்த மாதிரி பல ஆயிரம் பேர் தினந்தோறும் கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இது சென்சிட்டிவ் இஷ்யூ, மக்களுக்கான ஒரு பிரச்சனை. அதை முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கணும், அரசு கவனத்தில் எடுத்துக்கணும், வீட்டு வசதித்துறை கவனத்தில் எடுத்துக்கணும், நகர்ப்புற இயக்குநரகம் வந்து இதை, நகர் ஊரமைப்புத்துறை DTCP வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு மறுசீரமைப்பு குழு அமைத்து பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்க பெற்று அவர்கள் அந்த நிலங்களை என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு துணை திட்டம், முழுமை திட்டத்தினுடைய வரைவு வெளியிட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணும். இல்லையெனில் எதிர்வரக்கூடிய 16 ஆண்டுகளுக்கு இந்த பொதுமக்கள் வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படுவார்கள். இதுபோன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகளிலும் இந்த வரைவு திட்டங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. பொதுமக்கள், எங்களை போன்ற தொழில் முனைவோர்களுக்கான கூட்டமைப்புகள், சங்கங்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் தான் வரைவு தயாரிக்கணும். தான் தோன்றித்தனமாக, தன்னிச்சையாக, தன் இஷ்டத்துக்கு அவர்கள் நினைக்கின்ற அந்த புலை எண்களுக்கு நினைக்கின்ற வகைப்பாடை போட்டு வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது வெகு மக்களினுடைய கருத்து. எங்கள் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், தொழில் முனைவோர்கள், கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையை முன்னெடுக்கின்ற பெரும்பான்மையானவர்களுடைய கோரிக்கையும் கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக வீட்டு வசதி துறை, DTCP துறை, CMDA துறைகள் இதனை கவனத்தில் கொண்டு பொதுமக்களிடமும் தொழில் முனைவோர்களிடமும் கருத்து கேட்க பெற்று பிறகுதான் இந்த முழுமை திட்டத்தை வெளியிட வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளையும் கோரிக்கையும் முன்வைக்கிறேன். இல்லை, தடை எதுவுமே இல்லை சார். இங்கே என்ன பிரச்சனைகள்னா, நீங்கள் வந்து அவங்க DTCP ஒரு வரைவை தயாரித்து வெளியிடுறாங்க, அதில் இருக்கக்கூடிய குறைகளை நாங்கள் சுட்டி காட்டுறோம். அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவங்க முன்னெடுக்கணும்னு சொல்கிறோம். அவ்வளோதான். எந்த தடையாக இருந்தாலும் உடைக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். பல தடைகளை உடைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த பதிவுத்துறையை பற்றி ஆக்சுவலி புது குழு உருவாக்கிட்டோம்.
பொதுக்குழு உருவாக்கிட்டு அவர்கள் புதிய குழு முன்னெடுப்பார்கள் நான் நினைக்கிறேன். ஆனாலும் நீங்கள் பதிவுத்துறையை பற்றி வெளிப்படையாக பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக கேட்டதுனால நான் சொல்கிறேன். இன்றைக்கு மக்கள் அதிகப்படியாக நம்பி செல்லக்கூடிய துறைகளில் ஒன்று பதிவுத்துறை. நேரடியாக பயன்பெறக்கூடிய துறை பதிவுத்துறை. ஏன்னா அவங்களுடைய நிலங்களை வாங்குறதா இருந்தாலும், மனைகளை வாங்குறதா இருந்தாலும், வீடுகளாக இருந்தாலும், அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருந்தாலும் அவங்க பதிவு செய்ய வேண்டிய துறை பதிவுத்துறை. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு அவங்க நிலங்களை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் 9 லட்சம் ரூபாய் அரசுக்கு முத்திரை தீர்வையாகவும் பதிவு கட்டணமாகவும் செலுத்துகிறார்கள். பதிவு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10% நம்ம 50 லட்சத்துக்கு மேலே உள்ளதுக்கு டாக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், வருமானத்தின் மீதான வரி பிடித்தம் சொல்லி 1% செலுத்துகிறோம். ஆக மொத்தம் 10% அரசுக்கு நம்ம முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் வரியாக செலுத்த வேண்டிய அந்த துறையை மிக கவனமாக செயல்பட வேண்டும். அங்கே என்ன பண்ணுறாங்க, தினந்தோறும் ஒரு வழிகாட்டி மதிப்பை சொல்கிறாங்க. அரசு அந்த நிலங்களுக்கு இதுதான் வழிகாட்டி மதிப்புன்னு TN ரெஜினெட்னு அதிகாரப்பூர்வமான பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வேல்யூவுக்கு பதிவு செய்வது இல்லை. வாய்க்கு வந்தபடி 1 கோடி ரூபா மதிப்புங்க, நீங்கள் 1.5 கோடி பதிவு பண்ணுங்கன்னு சார் பதிவாளர் சொல்கிறார்.